ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே காலைல டிஃபன் வந்து தோசையும் சாம்பார் தான். இன்றைக்கி லஞ்சு வந்து பிரியாணி செய்ய போகிறோம். அதுதான் பூண்டு உரிச்சின்னு தோசை சுட்டுருந்தேன். பிரியாணிக்கு மட்டும் வெங்காயத்தை நான் அருவாமனையில் தாங்க அறிவேன். அப்போ தான் இந்த மெலிசாக எனக்கு நல்லா அரிய வாட்ட வரும். தக்காளி அதே மாதிரி தான் எனக்கு அருவாமனையில் அரைக்க வாட்ட வரும். பிரியாணிக்கு தேவையான அரிசியும் அளந்து ஊற வச்சுக்கலாம். இந்த அரிசி தான் நாங்கள் போடுவேன். எனக்கு நல்லா இருக்குது இந்த அரிசி, கரெக்டாக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. பிரியாணிக்கு தேவை வெங்காயம் தக்காளி அரிஞ்சாச்சு. கறி சிக்கன் 65க்கு குழம்புக்கு அதுக்கு தனியாக பிரித்து கூறு கட்டி வச்சிட்டேன். பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. அதுவும் நல்லா காஞ்சிருச்சு. லவங்கம் பட்டை இலக்கு எல்லாத்தையும் போட்டாச்சு. வெங்காயமும் நல்லா நீட்டாக அரிஞ்ச வெங்காயம் பொடிசாக நல்லாயிருக்கு, அதையும் போட்டாச்சு. போட்டு நல்லா வதக்கிட்டு அது நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு 1 ஸ்பூன் வெறுமிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் வெறுமிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுவும் வதங்கின பிறகு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது நல்லா வதனதுக்கப்புறமா தக்காளி வந்து ஒரு 4-5 தக்காளி, நல்லா பெருசாக ஒரு 4-5 தக்காளியும் ஒரு 5 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு அது நல்லா வதங்கி நல்லா வரும்போது கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு போட்ட ஒன்று நல்லா வதங்கி வரும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கை கொத்தமல்லி புதினா கலந்து ஒரு கை நல்லா வச்சுருந்தா அது போட்டுட்டு தயிர் வந்து ஒரு அரை பேக்கெட் தயிர் கரெக்டாக இருக்கும். அது போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த நேரம் நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதனதுக்கப்புறமா நம்ம கறி வச்சுருக்கோம் பார்த்தா அந்த கறியை போட்டு நல்லா வதங்கிட்டு தண்ணி நல்லா எண்ணெய் நல்லா மிதங்கி வரும்போது திட்டமாக தண்ணி ஊற்றிடுவோம். இந்த பக்கம் வந்து கறி குழம்பு வச்சுட்டுருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதித்து வரும்போது டேஸ்ட்டு பார்த்து உப்பு கரெக்டாக இருக்குது, உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருந்த பிறகு நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு தண்ணி சுண்டி வந்த பிறகு டம் போட்ட வேண்டாம். நெய் ஊற்றி புதினா போட்டாச்சு. கீழே வந்து ஒரு தோசைக்கல் வச்சு மேலே கொஞ்சம் சுட தண்ணி வச்சு டம் போட்டேன். டம் எடுத்த பிறகு அதை பாருங்க, சாப்பாடு நல்லா சூப்பராக வந்திருக்கு, செம்மையாக இருக்குங்க. உதிரியாக நல்லா வந்திருக்கு. லெக் பீஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அடுத்து 65 செஞ்சுக்கலாம். 65க்கு தேவையான மசாலா எல்லாம் உங்களுக்கு தெரியும். அது தேவையான மசாலா போட்டாச்சு. இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு பீஸாக போட்டு நல்லா செவந்து வந்தோடனே 65 எடுத்துடலாம். 65 ரெடி. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்தோடனே எடுத்துட வேண்டியது தான். இது வந்து 2வது ரவுண்டு. ஃபஸ்ட் ரவுண்டு போட்டு எடுத்தாச்சு. இது 2வது ரவுண்டு போட்டு எல்லாம் 65 எடுத்த பிறகு 65 முடிஞ்சிச்சு. 65 முடிஞ்சோன்னா எல்லாம் போட்டு சுட பிரியாணி போடலாம். இங்கே பாருங்கள், ஆவி பறக்குது பார்த்தீங்களா. பிரியாணி பொறுத்த வரைக்கும் போட்டு கலர முடியாது. இது மாதிரி தான் பக்குவமாக பொறுமையாக தான் எடுத்து போடும்போது நல்லா ஆவி பறக்குது பாருங்கள். நல்லா அந்த கிளைமேட்டுக்கு சுட பிரியாணி சூடாக 65 தயிர் பச்சடி முட்டை தயிர் பச்சடி கொஞ்சம் தான். அந்த மழை கிளைமேட்டுக்கு நிறைய வேண்டாம். அது உப்புக்காக போட்டு கலருங்க. அந்த 1 ஸ்பூன் தயிர் பச்சடி சிக்கன் குழம்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.